மாவட்டம் கெலமங்கலம் அருகே உமாசங்கர் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது பேருந்து மோதி படுகாயமடைந்தார். இவருக்கு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். பின்னர் அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்க முன்வந்தனர். அனுப்பி வைக்கப்பட்ட உடல் உறுப்புகள் தேவையான நபர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் உமாசங்கரின் உடலுக்கு மருத்துவ குழுவினர் இறுதி அஞ்சலி செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் உறவினர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சொந்த ஊருக்கு அடக்கம் செய்ய எடுத்து சென்றனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டச்சேரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 16ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் கோடிக்கரை தென்கிழக்கு மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தனர். மேலும் படகில் இருந்த காரைக்கால் மாவட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சிவசங்கர், ரவி, சிவகுரு, பன்னீர் உள்ளிட்ட 11 பேரையும் நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களை சிங்காரவேலன், கபிலன், கார்த்திக் ஆகிய 14 மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் நேற்று ஞாயிறு அதிகாலை 1:40 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட தயாராகி கொண்டிருந்தது. அப்போது பெரம்பலூர் மாவட்டம் செந்தூரி பகுதியைச் சேர்ந்த இளவரசன் என்பவர் சுற்றுலா பயணியனாக இந்த விமானத்தில் சிங்கப்பூர் செல்ல வந்தார். விமான நிறுவன அதிகாரி அவரை பரிசோதித்த போது அளவுக்கு அதிகமான குடிபோதையில் இருந்ததால் விமானத்தில் ஏற அனுமதி மறுத்துள்ளனர். அப்போது ஏர் இந்தியா நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக கவுண்டர் ஸ்டாப் பணியில் உள்ள 25 வயது பெண் ஊழியரை கட்டுப்பிடித்து அருவருத்தக்க முறையில் நடந்து கொண்டார். இதனையடுத்து அந்த ஊழியர் அலறி கூச்சல் போடவே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளவரசனை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே மாடம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட கூத்தனூர் பகுதியில் அரசு விவசாய ஆராய்ச்சி நிலையம் உள்ளது. இங்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீஷ், கைலாஷ், பிரியங்கா குமாரி தம்பதி தங்களது 3 கடந்த 15 நாட்களாக ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள குடியிருப்பில் தங்கி அப்பகுதியில் சுற்றுச்சுவர் கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். வடமாநில தம்பதிக்கு தங்கியிருந்த குடியிருப்பில் பிரியங்கா குமாரி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதாக மணிமங்கலம் போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்து கிடந்த பிரியங்கா குமாரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2023-25 ஆண்டுக்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ஆஷஸ் தொடரிலிருந்து தொடங்கியது. இதில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக தனது தொடக்க தொடரை ஆடியது. 2 போட்டிகள் கொண்ட அந்த தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இந்நிலையில் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவின் வெற்றியால் 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 66.67 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. அதே 66.67 புள்ளிகளை கொண்டிருந்தாலும் 3 போட்டிகளில் விளையாடி அதில் ஒன்றில் தோல்வியை பதிவு செய்ததால் பாகிஸ்தான் 2வது இடத்திற்கு சரிந்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பேருந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 93 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக உறுப்பினர் கனிமொழி தனது எக்ஸ் தள பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். மருத்துவம், உணவு உள்ளிட்ட அவசர வசதிக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்ணை பதிவிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.